ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சங்கரி சிம்பிள் ரெசிபீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்தியான வீட் ரவா கிச்சடி, கோதுமை ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். நான் 2 கப்பு கோதுமை ரவை எடுத்துக்கிறேன். 2 கப்பு கோதுமை ரவைக்கு இது என்ன தேவைன்னா, கொஞ்சம் கேரட், பீன்ஸ், பட்டாணி காய்கறிகள் எடுத்துக்கிறேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி போதுங்க கிச்சடிக்கு. சின்ன தக்காளி ஒன்று, 3 பச்சை மிளகாவும், கொஞ்சம் 4 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். இப்போ கிச்சடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு 2 கிராம்பும் 2 பட்டையும் போட்டுக்கிறேன். இது வாசனைக்காக தாங்க, நல்லாயிருக்கும் இது போட்டோன்னா. அதுக்கப்புறமா கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இது போட்டு தாளிச்சிக்கிறேன். கடுகு கொஞ்சம் நல்லா வெடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதனால் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 பச்சை மிளகா, 2 பாதியாக கட் பண்ணியிருக்கேன். அந்த பச்சை மிளகா போட்டுட்டு, அதுக்கப்புறம் பூண்டு 4 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு, இது ரெண்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நிறைய போட வேண்டாங்க. ஒரு பாதி தக்காளி இல்லைன்னா ஒரு சின்ன தக்காளி போட்டால் போதும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது தக்காளியும் போட்டுட்டு இதையும் ஒரு 1/2 மினிட் வதக்கிக்கோங்க. இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறி போட்டுக்கலாம். இப்போ நான் கேரட் போட ஆரம்பிக்கிறேன். கேரட், பீன்ஸ், பட்டாணி இது 3 காயும் போட்டுக்கிறேன். இது இந்த காய்கறி இல்லைன்னா கூட வெறும் பட்டாணி போட்டு செஞ்சாலும் இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும்னே கோதுமை ரவை செஞ்சிங்கன்னா அது கிடைக்கிற டேஸ்ட்டை விட கூட பட்டாணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது காய்கறிங்களாம் ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இது தனியாக வேகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கலருக்காக ஒரு சிட்டிக்காய் மஞ்சள் தூள் போட்டால் போதுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது உப்பு போட்டு கொஞ்சம் கலரி நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இது 1 கப்பு கோதுமை ரவைக்கு 3 கப்பு தண்ணி வேணுங்க. அப்போ தான் கோதுமை ரவை நல்லா வேகும், உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. இது சரியாக வேகலைன்னா வயிறு கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 1 கப்பு ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் இன்றைக்கி 2 கப்பு எடுத்துருக்கிறதுனால 6 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலரிட்டு இதை மூடி வைங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சீக்கிரமாகவே கொதிச்சிடும். ஒரு நிமிஷத்துலேயே கொதிக்க ஆரம்பிச்சிடும். இது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடியை திறந்துட்டு நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவை வறுத்துட்டு, அதாவது ஃபஸ்ட்டே ரவையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் போடுறதுனாலும் போடலாம். இன்றைக்கி நான் வாங்கியிருக்க ரவை ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸாக இருக்குது. அதனால் நான் நேராகவே ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா தான் வரும். இது கொஞ்சம் பெரிய பெரிய ரவையாக இருந்தால் கொஞ்சம் வேகத்துக்கு நேரம் எடுக்கும். ஃபைன் ரவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே, கொஞ்சம் நேரம் ஒரு 3 to 5 minutes டிஃப்ரென்ஸ், 3 minutes டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேக வைக்கிற நேரம் நான் சொல்கிறேன். இது ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால நான் ரவையை வறுக்காமலே இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன். இது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு ரவையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கலரும் போது இந்த தண்ணியெல்லாம் ரவை இழுத்துடும், தண்ணி உறிஞ்சிடும். கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும், ஓரளவுக்கு கொஞ்சம் வத்துற வரைக்கும் கலரிடுங்க. இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இது பாருங்கள், நான் கலரிட்டே இருக்கும் போது தண்ணி கொதித்து கொஞ்சம் வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ மூடி சிம்மில் வச்சு, லோ ஃப்ளேமில் தான் இருக்குது, சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை கலரி பாருங்கள். இது எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கணுன்னா, நம்ம கரண்டியில் ஒட்டாமல் வரணும். கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கணும். அவ்வளோதாங்க. கரண்டியில் ஒட்டலைனாலே நல்லா வெந்துருச்சுன்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் 5 நிமிஷத்தில் கலரி பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும் போல் இருந்தது. அதனால் மூடி வச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுருக்கேன். இப்போ எடுத்து பார்த்தா கரண்டியில் ஒட்டலை. கையில் எடுத்து நசுக்கி பார்த்தா நல்லா வெந்திருந்தது. இவ்வளோ தாங்க, நம்மளோட கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம சர்விங் பவுலில் மாற்றிட்டு சர்விங்க்கு ரெடி பண்ணிடலாம். 2 கப்பு ரவை 4 பேருக்கு கரெக்டாக வரும்.
4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபேமிலி சைஸ் பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அளவு மாற்றிக்கோங்க. இது ரொம்பவே சீக்கிரம் செஞ்சிடலாம். இது இந்த ரவை வேகிற நேரம் தாங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டாணி காய்கறிலாம் அந்த அளவுக்கு வேகணும்னு அவசியம் இல்லை. வதக்குற நேரம் தான். காலையில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது ரெடி ஆகிடுச்சு. இது நான் பசங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு நெய்யில் வதக்கி அது மேலே போட்டுடுறேன். அவ்வளோதான். இனிமேல் போட்டு குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதோ சூப்பரான வீட் ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, உங்கள் வீட்டில் எப்படி எல்லோரும் சாப்பிட்டாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இருக்க ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிள் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.